قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون. நிச்சயமாக நாங்கள் உங்கள் பக்கம் தூதர்கள் என்று இந்த ரசூல்மார்கள் சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இந்த மனுஷர் இந்த ஊர்வாசிகள் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஊர்வாசிகள் எல்லாம் ரிஜெக்டிவ் மூடில் தான் இருக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணி கொண்டே தான் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்களே இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. இப்போ பார்ப்போம் இவங்க என்ன பதில் சொன்னாங்க. காலு காலு என்றா அவர்கள் கூறினார்கள், காலு என்றா அவர்கள் கூறினார்கள். யார் கூறினது? இப்போ இது குர்ஆனில் இல்லை யார் சொன்னேன்ட்டு, ஆனால் எங்களுக்கு விளங்கும் இதில் சொல்கிறத வச்சு விளங்கி கொள்ளையிலும். இப்போ ரசூல்மார்கள் பேசி முடிஞ்சு இப்போ ஊர்வாசிகள் பேசுகிறாங்க. அவர்கள் கூறினார்கள், அவர்கள் என்றால் இது ஊர்வாசிகள் பேசினாங்க. மா அந்தும் இல்லா பஷரும் மிசுலுனா. இப்போ இதை மாவும் இல்லாவும் வந்தால் எங்களுக்கு ஏலும் இதை கொஞ்சம் அங்கிட்டு வச்சுட்டு இதை நாங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்டா, இதை கொஞ்சம் இல்லைன்னு நினச்சிக்கொண்டு இதை ரெண்டு இல்லைன்னு நினச்சிக்கொண்டு முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்கு இது மாவையும் இல்லாவையும் கொண்டாடலும். எப்படி? அந்தும் அந்தும் என்று சொன்னால் நீங்கள், பஷருன் பஷருன் என்றால் மனிதர்கள், பிஷர் என்று சொன்னால் உண்மைக்குமே ஸ்கின்னுக்கு தான் அரபில் பிஷர்ன்னு சொல்கிறேன். இது எங்களோட உடம்புல இருக்கிற தோல் அதுதான் பிஷர்ன்னு சொல்கிறேன். இப்போ பிஷர் விளங்குறதுக்கு இருக்கிற மனிதர்கள் தானே, அதில் தான் பஷருன் வார்த்தை வாரன்னு சில ஆளுங்கள் சொல்லிக்கிறாங்க. அப்போ பஷருன் என்றால் எங்களை மாதிரி மனுஷர் பாருங்கள், எங்களுக்கும் தோல் விளங்குது, அதே மாதிரி உங்களுக்கும் தோல் விளங்குது. நீங்கள் ஒரு மலக்கோ இல்லாட்டி ஒரு ஜின்னோ இல்லை, நீங்கள் ஒரு சுப்ப ஆள் இல்லை, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷர் தான், நீங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷர் தான். நீங்கள் மனிதர்கள். மிசிலுனா, மிசில் என்றது போன்ற மாதிரி என்ற அர்த்தம், நான் என்றது நாங்கள். அப்போ எங்களை போன்ற, மிஸ்லுனா என்றால் எங்களை போன்ற, நீங்கள் மனிதர்கள் எங்களை போன்ற. சரியா? இப்போ நாங்கள் அந்தும் என்றா நீங்கள், பஷருன் என்றா மனிதர்கள், மிசில் என்றா போன்ற, நான் என்றா எங்களை. அப்போ நீங்கள் எங்களை போல மனிதர்கள். சரிதானே? இதுதான் மாவும் இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணேன். இப்போ மாவையும் இல்லாமல் கொண்ட அர்த்தம் எப்படி வருதுண்டா, தவிர வேற இல்லை. தவிர இல்லா என்றா தவிர என்று எடுக்கலும், மா என்றா இல்லை என்று எடுக்கலும். அப்படி பார்த்தா அதை வசனத்துக்கு பின்னுக்கால போடணும், தவிர வேறே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் அந்தும் மிசுலுனா எங்களை போல, பஷருன் மனிதர்களே, தவிர இல்லா மா வேற இல்லை. நீங்கள் எங்களை போல மனிதர்களே தவிர வேற இல்லை. இப்படி தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திக்குது, இது உங்களை அனுப்பப்பட்டிக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்தா எங்களுக்கு பெருசாக வித்தியாசம் எனக்கு இல்லை, உங்களை பார்த்தா எங்களை மாதிரி தான் நீக்கிறீங்க. ஒரு மலக்கு சரி இல்லாட்டி ஒரு ஜின் சரி இல்லாட்டி ஒரு சூப்பர் பவர் இருக்கிற யார் சரி வந்தால் எங்களுக்கு இந்த மெசேஜை நம்பலும். உங்களை இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் ஏன் ஒரு மனுஷன் சொல்கிறத கேட்கணும். இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை கேட்கவோ இல்லாட்டி குர்ஆனை படித்து கொடுத்தாவோ ஏன் ரெடி இல்லை. நான் இன்றைக்கி எல்லாம் இது முஸ்லீமோ நான் முஸ்லீமோ இல்லை, எல்லா மனுஷருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். நான் ஏன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோவை பார்க்குறாக்களும் நினைக்கலும், இவர் படித்து கொடுக்குற ஆளுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவர் சொல்கிறதே நான் கேட்கணும். இன்றைக்கு இது எல்லாருக்கும் மிக்கிற பிரச்சனை. போலீஸ் ஒருத்தர் என்ன சரி சொன்னாருண்டா அவர் சொல்கிறது ஏன் நான் கேட்கணும், டீச்சர் சொல்கிறது ஏன் ஸ்டூடெண்ட் கேட்கணும். ஒரு அத்தாரிட்டி இருந்தால் கொஞ்சம் கேட்பாங்க. இப்போ ஒரு டீச்சர் சொல்கிறது ஸ்டூடெண்ட் கேட்பாரு, ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று சொல்கிறாரு இன்னொரு விஷயம் உண்டு, அதை மனுஷர் கேட்க ரெடி இல்லை. ஏன் தெரியுமா? ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் எடுக்கிறது, ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட லெவலில் இருக்கிற ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறத கேட்குறதுக்கு இன்றைக்கு மனுஷர் இல்லை. இதுதான் மனுஷர்கிட்ட நார்மல் சுபாவம். ஆனால் இன்னொரு பிரச்சனை உண்டிங்க. அது என்னன்னு சொன்னால், சும்மா சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே மெசேஜை ஒரு மலக்கு மூலம் அனுப்பினா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மனிதர் தானே, இது மலை கொண்டு தானே கொண்டாந்துக்குது, நாங்கள் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணேலா.
ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க ரிஜெக்டிவ் மூடில் தான் இருக்கிறாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ள ரெடியே இல்லை. அதுக்கு அவங்க அவங்க என்ன செய்கிற, இது ஒரு காரணம் தான். அவங்க சொல்கிறது நீங்கள் எங்களை மனுஷர்கள்னு சொல்கிறது ஒரு காரணம் தான். இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னும் நாங்கள் நல்ல வேலைக்கணும். இன்னும் 3 ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, 3 பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிரெக்டாக இதை ஆயத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இதில் அவருக்கு பாடம் இருக்குது. ரெண்டாவது அந்த நாங்கள் சொன்னோமே, ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருத்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ட்டா ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேர் முஸ்லீம்கள் லீக்கிறாங்க, சஹாபாக்கள் லீக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு, இதில் அவங்களுக்கு பாடம் இருக்குது. மூணாவது ஏற்றுக்கொள்ளாத, அது சரியென்று தெரிஞ்சும் ஏற்றுக்கொள்ளாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதில் பாடம் இருக்குது. பாடம் என்றால் அவங்களுக்கு பாடம் இல்லை, அவங்களுக்கு டிரெக்டாகவே இது ஓகே இப்படி தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது பனிஷ்மெண்ட் விஷயமா இருக்கலாம், இதில் சொல்கிற விஷயங்கள் ஓகே நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை தானே, உங்களுக்கு இது தான் நடந்து கொண்டிருக்குது என்ற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அப்போ என்னென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன மெயினாக விளங்குதுன்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதே கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. எங்களுக்கு ஓகே உங்களையா நபியாக அனுப்பணும், வேறு ஆக்களே கிடைக்கலையா அப்படின்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விட ஓகே அப்படின்றா அட்லீஸ்ட் அவங்க சொன்னாங்க அது ஊரில் இருக்கிற மக்கால் இருக்கிற இல்லாட்டி தாயிஃப் லீக்கிற அப்படி சல்லீக்கிற ஆக்களுக்கு இந்த மெசேஜ் வரைஞ்சி அவங்கள நபியாக அனுப்பிச்சு, உங்களை தவிர வேறு நபியே கிடைக்கல. இந்த கருத்துப்பட தான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ளேம் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. பாப்போம் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு, வமா அன்ஸல ரஹ்மானு மின் ஷைஇன், வா என்றா இன்னும், மா என்றா இல்லைன்ற அர்த்தம் எடுக்கலும், அன்சல என்று சொல்றை இறக்கி வைக்கிறேன்ற அர்த்தம். யார் இறக்கி வைக்கிறே? ரஹ்மான், இரக்கமுள்ளவன். ரஹ்மான் என்றா இரக்கமுள்ளவன். அப்போ ரஹ்மான் இறக்கவில்லை, ரஹ்மான் இறக்கவில்லை. அன்சல என்று இறக்கிறது, ரஹ்மான் என்றது இரக்கமுள்ளவன், மா என்றா இல்லை. ரஹ்மான் இறக்கவில்லை மின் ஷையின் எந்த விஷயத்தையும், மின் என்றா ஈன எந்த அர்த்தம் எடுக்கலும், மின்னுக்கு இருந்தென்ற அர்த்தம் இருக்குது, ஈன எந்த விதமான என்ற அர்த்தத்தை எடுக்கலும். ஈன ஷெயின் என்ற விஷயத்தையும். இந்த மின்னுக்கு ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒரு 2-3 அர்த்தம் தான் இருக்குது. ஒன்று இருந்தென்ற அர்த்தம், இல்லாட்டி எந்த விதமான என்ற அர்த்தம், கொண்ட என்ற அர்த்தம் ஒன்றும் சில நேரத்துக்கு வரும். அதை மாதிரி சில வார்த்தைகள் இது அரபில் 2-3 அர்த்தம் வரும். அதுவில் கொஞ்சம் நினைவச்சு கொள்ளும், அதை வேடத்தை பொறுத்து அந்த அர்த்தத்தை கொடுக்கணும். இன்னும் உங்களுக்கு விளங்குத இருந்த விஷயங்கள் என்று சொல்லலாவே. அப்போ எந்த விதமான விஷயங்களையும், அப்போ ரஹ்மான் இறக்கவில்லை இப்போ இவங்க சொல்கிறாங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்ய சொல்கிறான். இப்போ பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, ரசூல்மார்கள் எல்லாம் ஒரே மெசேஜை தான் சொல்லுவாங்க. ஒன்றாவது என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் வணங்க, இந்த சிலைகளை வணங்க வானம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, அவனை மட்டும் வணங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் களவெடுக்க வானம், நீங்கள் பொய் சொல்ல வானம், நீங்கள் என்னது விபச்சாரம் செய்ய வானம், நீங்கள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண வானம், இதை மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுது. இதை இவங்க கேட்க ரெடி இல்லை. ஏண்டா இவங்க பிஸ்னஸில் களவு செஞ்சு கொண்டு இருந்தால் அதை களவுல ஊறி பேத்திக்கிறாங்க. இவங்களுக்கு திருந்த ரெடி இல்லை. இன்றைக்கும் மக்கள் குர்ஆனை படிக்க ரெடி இல்லை, அது இந்த விஷயங்கள் படிக்க ரெடி இல்லைண்டா மெயின் ரீசன் அவங்களுக்கு திருந்த பயம். இது நான் முஸ்லீம்களுக்கு தான் சொல்லப்படுது, முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஆனால் இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் எடுத்தாலும் நிறைய பேர் ஏன் ஒரு பயானை கேட்க ரெடி இல்லை, ஒரு குர்ஆனாயத்தை கேட்க ரெடி இல்லைன்னா அவங்களோட உள்ளத்தில் பயம், இதுவளுக்கு நான் கேட்டேன்னா நான் தெரிஞ்சிடணுமா, என் வாழ்க்கை மாறிடணுமா, இந்த பயத்தில் தான் கேட்குறேன். இப்போ இதை ஒரு முஸ்லீம்களுக்கே இவ்வளோ பயமிக்கிறேன்னு சொன்னால் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ பயமிக்கும் அப்படின்டா. நான் இந்த ஊர்வாசிகளை பற்றி இவங்க இந்த ஊர்வாசிகளை எங்களுக்கு காஃபிர்கள் என்றே சொல்லிடும். முஸ்லீம் இல்லை காஃபி என்றே இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதே தான் மக்களை அந்த மக்களுக்கும் நடந்துட்டு அவங்க நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ரிஜெக்ட் பண்ணி என்ன சொன்னாங்க, ரஹ்மான் ஒன்றையும் அனுப்பல்ல. ரஹ்மான் ஏன் ரஹ்மான் இறக்கமுள்ளன்னு வார்த்தையை பாவிக்கிறாங்கன்றா, இந்த ரசூல்மார்கள் இவங்க எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தினா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான இரக்கம், அவன் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க, அவர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பை, அப்படி தான் இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு இவங்க திருப்பி எப்படி பேசுகிறாங்கன்னா, ஒரு ஜாய் பைட்டை தான் பேசுகிறாங்க, ஒரு ஜாய் ஒரு நோண்டிக்கு பேசுகிற மாதிரி, ஒரு கேவலமாக பேசுகிற மாதிரி தான் சொன்னால் ரஹ்மான் ஒன்றே அனுப்பலை. நீங்கள் சொல்கிற இப்போ ரஹ்மான் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களே,
இப்போ அவங்க பேசுகிற மாதிரி அந்த டோனை தான் இதாயத்தில் சொல்லப்படுது. இது ரஹ்மான் என்று அவர் எந்த விஷயத்தையும் அனுப்பல. இதெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொண்டு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ரெண்டாவது வந்து இது நீங்களாகவே செஞ்சு தான் இது ஒன்றுன்னு சொல்லி நிற்கிறீங்க. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு என்றால் இவ்வளோ புனிதமான குர்ஆனையும் இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து பாடம் தான். இதை தௌவத்துல் உழைப்பு செய்கிறார்களுக்கும் பாடம் தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன சொன்னாங்க? இந்த குர்ஆனை வந்து நீங்கள் தான் வந்து செஞ்சீங்க, யாரும் வந்து உங்களுக்கு கொண்டாந்து தரல, இது உங்களோட வார்த்தைகள் அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவங்களுக்கு எழுதேன்னு தெரியா, அவங்க யாருக்கிட்டே படிக்கவே இல்லை. அப்படி ஒருத்தர் கேளுமா இந்த மாதிரி அட்வான்ஸ் ஒரு போயிட்டு கூட அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இன்றைக்கும் இந்த மாதிரி ஒன்றை டெவலப் பண்ணல. அவ்வளோக்கு இது வந்து சுப்ஹானல்லாஹ் குர்ஆன்ட இது அற்புதமிக்குதே நினச்சி கூட பார்க்கலாம். அதில் ஒவ்வொரு கிராமர் வைக்கலாம், பலாகா வைக்கலாம். நாங்கள் குர்ஆனை படிக்கணும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதை ஒருத்தருக்கு யோசிச்சு கூட பார்க்கலாம். அதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க? இது டிரெக்டாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்டேருந்து வந்து தான் அவன் கிட்டே இருந்து தான் இந்த குர்ஆன் வருது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இவங்க சொல்லாங்க எந்த விஷயத்தையும் அவங்க அனுப்பல, அதோட முடிய இல்லை. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இன்னந்தும் இல்லா தக்திபூன். இப்போ இன்னேம் இல்லை, இதை நான் சொன்னேன் இன்னும் இல்லாமல் வந்தால் அது இல்லைன்னு வச்சுக்கொண்டு முதல்ல அந்தும் தக்சிபூன் என்றதை பார்க்கணும். அந்தும் என்றால் நீங்கள் எல்லாரும், இதை நீங்கள் என்றால் இப்போ இந்த ரசூல்மார்கள் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும், இதை நீங்கள் 3 பேரும் தக்சிபூன் என்றால் கதபன்னு சொல்கிறது பொய் சொல்கிறேன்ற அர்த்தம். பொய் சொல்கிறேன்ற அர்த்தம். அப்போ தக்சிபூன் என்றால் நீங்கள் எல்லாரும் பொய் சொல்கிறீங்க. தக்சிபூன் என்றால் நீங்கள் எல்லாம் பொய் சொல்கிறீங்கன்ற அர்த்தம். அந்தும் என்று வந்து சுட்டி அப்போ அதை உறுதியை எடுக்கலும். அப்படி இல்லாட்டி அந்தும் தக்சிபூன் என்றால் நீங்கள் எல்லாரும் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் பொய் சொல்கிறீங்க என்ற அர்த்தத்தை எடுக்கலும். அப்போ இன்னும் இல்லாமல் வந்தால் என்ன அர்த்தம் கொடுக்குறதுண்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தவிர வேறு இல்லை, இன்னும் இல்லாமல் கண்டா பின்னுக்கு தவிர வேறு இல்லைன்னு போடணும். அப்போ நீங்கள் எல்லாரும் பொய்யை தவிர வேறொன்றும் சொல்கிறீங்க இல்லை, இந்த அர்த்தம் வரும். நீங்கள் எல்லாரும் பொய்யை தவிர வேறொன்றும் சொல்கிறீங்க இல்லை. அப்படியே சும்மா சொல்லலுமே, நீங்கள் எல்லாம் பொய்யத்தான் சொல்கிறீங்கன்னு சும்மா சொல்லலுமே. இது இன்னும் இல்லாமல் வந்து தவிர வேறு இல்லை, இது அரபில் எப்படி என்று சொன்னால் இது வந்து உறுதிப்படுத்தி சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் எப்படி என்றால், இப்போது நீங்கள் வந்து பொய்யை தவிர வேறொன்றும் சொல்கிறீங்க இல்லைண்டா நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயமும் பொய்த்தான், உங்களோட வாயில் எது வந்தாலும் பொய்த்தான். இது ரசூல்மார்கள் நபிமார்கள் பொய்யே செல்லாத வாக்கள். அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பொய் சொல்லிக்க மாட்டாங்க. அவ்வளோக்கு புனிதமான மக்கள் தான் ரசூல்மார்கள் நபிமார்கள் என்று சொல்கிறது. அது அவங்களோட இருக்கிற தன்மை உண்டு. சரியா? அப்போ அவங்கள பார்த்து இவங்க சொல்கிறாங்க நீங்கள் பொய்யை தவிர வேறொன்றும் சொல்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் வாயை திறந்தாலும் சொல்கிறீங்க, நீங்கள் வாயை திறந்தாலே பொய் சொல்கிறீங்க, வேறொன்றும் பேசுகிறீங்க, நீங்கள் பொய்யே தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட ஒரு வார்த்தை சரி உண்மையில்லைன்னு நாங்கள் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ரசூல்மார்களை இவங்க கேவலப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்க இந்த ஊர் மக்கள். அப்போ என்ன சொல்ல வாரேன்டா, நாங்கள் இப்போ யோசிச்சு பார்க்கணும் அந்த ரசூல்மார்கள்ட்ட சிச்சுவேஷன் என்ன, அது ரசூல்மார்கள்ட்ட நிலைமை என்ன. இதே நிலைமை தான் இப்போ அதை கதையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இதே நிலைமை தான் உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கும் வந்து என்னது, உங்களுக்கும் இதே தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் போய் உங்களுக்கு ஒன்றும் இறக்கப்படலை. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு படித்து கொடுக்குறான். இந்த மாதிரி நேரத்தில் இப்போ ரசூல்மார்கள் அடுத்த ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறான். அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி இதுக்கு பதில் சொன்னாங்கன்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்த ஆயத்தில் படித்து கொடுக்குறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க இதில் என்னது தவத்துடைய லெசன், எப்படி தவத் கொடுக்கணும், எப்படி அவங்க திரும்பி பேசணும்ன்றதை படித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குதோ அதை வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் இந்த ஒவ்வொரு ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத போகல அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு லைஃப் லெசன். சஹாபாக்களுக்கு ஓத போகலையும் அவங்களுக்கும் லைஃப் லெசன். இதே நாங்கள் ஓத போகலே எங்களுக்கும் லைஃப் லெசன். நாங்களும் சில நேரத்துக்கு நாங்கள் தௌவத்துகள் கொடுப்போம், நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கம் மக்களை அழைப்போம், மக்களை கூப்பிடுவோம். நாங்கள் இதுவரை சொல்லக்கோல அவங்க சொல்கிற வாய்க்கிறேன், நாங்கள் குர்ஆன் ஆயத்தான் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கொள்ள இதெல்லாம் நான் கேட்க ரெடி இல்லை, நீங்கள் போய் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி இதுக்கு இந்த என்னது நீங்களும் என்னமாய் ஒருத்தர் தானே, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது எனக்கு சொல்லித்தரதுக்கு. ஓகே செல்லதுக்கு சில ஆகலிக்கிறாங்க. ஓகே ஒரு நல்ல ஃபேமஸ் நல்ல என்னது அதை ஒரு
ஒருத்தர் வந்து டிகிரி வாங்கிக்கிறாரு, அப்படி இல்லாட்டி ஒருத்தர் நல்ல யூனிவர்சல் இது ரெக்கக்னிஷன் எடுத்துக்கிறார், அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்குறேன். அடுத்தவங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் அவங்க கேட்க ரெடி இல்லை. ஏன் தெரியுமா? என்ன இவர் யார், இவர் எனக்கு சொல்லணும், இவர்கிட்ட நான் ஏன் கேட்கணும்? நாங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தான், நாங்கள் வந்து யார் சொல்கிறேன்றதை விட என்ன மெசேஜ் எங்களுக்கு வருது, எங்களோட லைஃப்பில் இதில் என்ன சேஞ்ச் ஆகுது. ஓகே, மெசேஜை கேட்டு சும்மா ஏற்றுக்கொள்றதில்ல, நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கணும், இது உண்மையாக பொய்யா. இன்றைக்கு தான் மாஷால்லா வெரிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி மட்டும் விடமிக்குது. இன்றைக்கு வந்து நிறைய ஆளுங்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு கண்டாக்ட் பண்ணேலும், அதே போல் எங்களுக்கு நிறைய சோர்சஸ் இது வெரிஃபை பண்ணுறதுக்கு மாஷால்லா. இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறது சரியான லேசி, கட்டாயமாக தாரு சொன்னாலும் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணணும். ஆனால் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு விஷயம் சொல்கிறாரு, எங்களுக்கு அது வெரிஃபை, அது உண்மைன்னு விளங்குது, அது அப்படி விளங்கின பிறகும் அவரை வச்சு அவர் சொன்ன சுட்டி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது உண்மைதான், ஆனால் அவர் சொன்ன சுட்டி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒருத்தர் நினைக்கிறாருண்டா அது வந்து பெருமைக்கு அடையாளம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொன்ன சுட்டி அது உண்மைதான், ஆனால் நீங்கள் சொன்ன சுட்டி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்டா இவர்கிட்ட பெருமைக்கிறன்றது கிட்டத்தட்ட அடையாளமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாத்தையும் அதுலேருந்து பாதுகாக்கணும். இது எல்லாமே எங்களுக்கு படிப்பின, நாங்களும் செல்லுனதுக்கு தவத் கொடுக்கல, எங்களுக்கும் விதமாக நடக்கும். இது எல்லாமே படிப்பின. அந்த நேரத்தில் நாங்கள் சூரா யாசின் இந்த ஆயத்துகளை நினைக்கதான் இது. அடுத்து இந்த ஒவ்வொரு ஆயத்தும் எங்களை தவத் கொடுக்கறதுக்கு தூண்டுது, தவத் கொடுக்கறதுக்கு படித்து தருது. அப்படின்னா நீங்கள் இதை உதாரணமெல்லாம் சொல்கிறே வந்து இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு இல்லை, இதை ஒவ்வொரு உதாரணமும் நீங்கள் இதை செய்யுங்க. இதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ, முன்னுக்கு காலத்தில் வந்து ரசூல்மார்கள் செஞ்சாங்களோ, அதே போல் இது எங்களுக்கும் கடமை, நாங்களும் செய்யணும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு பக்கத்தில் அழைக்கிறது எங்களுக்கு கடமை. ஏன் தெரியுமா எங்களுக்கு கடமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வாரது இல்லை, ஐசுட்டி இது எங்களுக்கு கடமை ஆகிடுது. இதுக்கு முந்தி இந்த உம்மத்துக்கு இது கடமையே இல்லை, உம்மத்துக்கு கடமை இல்லை, ரசூல்மாருக்கு தான் கடமை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு இது கடமை ஆகிது, பொறுப்பாகிது.